ஹசரத் அபூபக்கர் மிஸ்கி என்று ஒரு இறைநேசர் இருந்தார். அவங்க ஒரு கடை வச்சிருந்தாங்க. அப்போது தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி அவருடைய கடைக்கு வந்து சில சாமான்களை ஆர்டர் போட்டுட்டு என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இவர்களும் அந்த சாமான்களை எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணியுடைய வீட்டிற்கு போனார்கள். அந்த பெண்மணியும் தவறான நடத்தை கொண்ட பெண். உள்ள போனவுடன் அந்த பெண்மணி கதவை தாப்போட்டுட்டாங்க. கதவை தாப்போட்டு சொன்னாங்க, நீ என்னுடைய தவறான இச்சைகளுக்கு இணங்க வேண்டும். அப்படி நீ இணங்கவில்லை என்றால் நான் வெளியில கத்தி கூச்சல் போட்டுருவேன். இந்த மாதிரி இவர் என்ற தப்பா நடந்துக்க முயற்சி செய்தார் என்று நான் கூச்சல் இட்டு விடுவேன் என்று அந்த பெண்மணி சொல்ல பொழுது அவர்கள் நடுநடுங்கி போனாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்தாங்க. யோசித்தவர்கள் அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்க, நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். கழிவறைக்குள்ள போய் தங்களுடைய மலத்தை எடுத்து தான் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டாங்க. பூசிக்கிட்டு வெளியில வந்தவுடன் அந்த பெண்மணி அவரை கேவலமாக காரி துப்பு, சி என்ன எவ்வளவு அசிங்கமான ஒரு செயலை செய்யறது, வெளியில போன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. அவர்கள் சந்தோஷமாக வெளியில ஓடி வந்தாங்க. தப்பிச்சிட்டோமே, அவ்வளவு பெரிய பாவ காரியத்தை விட்டு தப்பித்து விட்டோமே என்ற ஆனந்தத்துல ஓடி வந்து அவர்கள் குளித்து சுத்தமாகி கடைக்கு போனாங்க. கடைக்கு போனால் கடையில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன உன் மேலேண்டு கஸ்தூரி வாடை வருகிறதே என்று கேட்டார்கள். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இல்லை கடையில் உள்ளவங்க விடைக்கிறாங்க போல தெரியுது, இந்த நஜீஸுடைய வாடையை தான் அப்படி சொல்கிறார்கள் போல் தெரிகிறது. இல்லை அன்பர்களே, அவர்களுடைய மௌத்து வரைக்கும் அவங்களுடைய உடம்பிலிருந்து கஸ்தூரி வாடை அடித்து கொண்டே இருந்ததுன்னு எழுதுனாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒஃபாத்தை அவங்க கபர்ல அடக்கியாச்சு. இன்னை வரைக்கும் ஹசரத் அபூபக்கர் மிஸ்கியுடைய கபருக்கு போனால் கஸ்தூரியுடைய வாடை அடிக்குதுங்கிறாங்க. பல 100 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் அவருடைய கபரிலிருந்து அந்த வாடை வருகிறது என்றால் என்ன அந்த மகான்கள் அல்லாஹ்வுக்கு தக்வா செய்திருப்பார்கள். அன்பர்களே, பாவமான காரியங்களில் கேவலமான காரியம் விபச்சாரம், ஜினா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஜினா, ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லுது. ஜினாவின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள்ங்கிறான். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக அருவருப்பான கேவலமான செயல் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் என்றால் அன்பர்களே, எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நிலையை விட்டும் நாம் நம்மை பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய இதுக்குதான் வரலாறுகளை படிக்க சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இவைகளை படிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கல்புகள்ல அல்லாஹ்வை பற்றியான ஒரு தக்வா, ஒரு இறை அச்சம் வரும். அதனால்